யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். மனம் என்றால் ஒன்றுதான், ஆனால் அது விளக்கத்திற்காக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று வெளிமனம், மற்றொன்று உள்மனம். இந்த வெளிமனம் என்று சொல்லும் பொழுது நனவு மனம் என்று சொல்லலாம். நனவு மனம்னா இப்பொழுது நீங்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், வெளியிலே நீங்கள் பார்த்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருப்பதெல்லாம் வெளிமனதின் செயல்பாடு என்று சொல்லலாம். ஆழ்மனம் என்பது நமக்குள்ளே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனம். சரி, மனம் என்பது என்ன? இவ்வளவு நேரம் மனம் மனம் என்று வந்தோம் அல்லவா? இந்த மனம் எங்கே இருக்கிறது? மனம் என்றால் என்ன? இந்த மனம் எங்கே இருக்கிறது என்று ஒரு சிறு விளக்கத்தின் மூலமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது குரு பேசிக் கொண்டிருக்கின்றேன், எல்லோரும் அதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். குரு என்ன பேசுறேன்றதை நீங்கள் கவனம் செலுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில எங்கிருந்தோ யாரோ உங்களை கூப்பிடுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அல்லது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு மணி சத்தமோ ஒரு சங்கின் சத்தமோ ஏதோ ஒன்று வரை கேட்கிறது. நீங்க குரு கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த சத்தமும் உங்கள் காதுக்கு எட்டுகிறது. அந்த ஓசையும் புலன்கள் வழியாக காதில் விழுகும் பொழுது புலன்கள் வழியாக உங்க மூளைக்கு செல்கின்றது, மூளையில் தெரிவிக்கிறது இந்த மாதிரி ஒரு சத்தம் வெளியில் இருந்து வருகிறது என்று. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் உங்கள் கவனம் முழுதும் என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் என்ன பேசிக் கொண்டிருக்கேன்னா அதில் தான் உங்கள் கவனம் முழுதும் இருக்கிறது. அந்த ஓசையை பற்றியான அதில் எந்த ஒரு கவனமும் உங்களால் செலுத்த முடியவில்லை, செலுத்தவும் இல்லை. அப்ப ஏதோ ஒன்று அங்க குறைகின்றது, ஏதோ ஒன்று அங்கு தேவைப்படுகிறது, ஏதோ ஒன்று இங்கே இருக்கிறது குரு பேசிக் கொண்டு இருக்கிற இடத்தில். அப்ப அந்த ஒன்று குறைவது தான் மனம் என்ற நிலை அங்கே இல்லை. அந்த மனம் என்ற நிலை, அந்த ஓசை உங்க காது கட்டும் பொழுது மனம் என்ற நிலை அங்கே இல்லை. ஆனா குரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்க கவனம் முழுதும் இங்கே இருக்கிறது. மனம் என்ற ஒரு நிலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் மனம். மனம் என்றால் நம்ம லயப்பட்டு, எங்கே நம்ம லயப்பட்டு சிந்தித்து ஒரே மனதோடு அங்கு செயல்பட, ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டு அங்கே மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் வெளியில் இருந்து வந்த விஷயங்களை நாம் மனது மூளை கேட்டியும் அதை பற்றியான கருத்து கிடையாது, எண்ணம் கிடையாது, அதை பற்றி சிந்தனை எதுவுமே இல்லை. அப்ப மனம் ஒன்று, மனம் என்ற ஒன்று அங்கே இல்லை, மனம் என்ற ஒன்று இங்கே இருக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.